வணக்கம் மக்களே, நான் குணா. இந்த திரை விமர்சனம் ரெட்ரோ படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நடிகர் சூர்யா, இசையமைப்பாளர் நம்ம சந்தோஷ் நாராயணன் இதில் அந்த கனிமா பாட்டிக்கு நடனமும் ஆடியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் திரையரங்கில் போய் பாருங்கள். இதில் இருக்க நிறையா நல்ல விஷயம் என்னென்னா கதை தான். நிறையா கதை அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் லேகாக இருந்தாலும் ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்ல கதை. ஆஃப்ரிக்காவில் சில காட்சிகள் காட்டுவாங்க. அதுக்கும் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் சில காட்சிகள் அண்ட் அந்தமானில் சில காட்சிகள் காட்டுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று என்ன சம்பந்தம், எப்படி இயங்குது. தங்க மீனுன்றது தான் இதில் அடிப்படை. அது தங்க மீன்னா என்ன, அதை கடைசியில் இறுதி காட்சியில் தான் காட்டுவாங்க. எல்லோரும் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே அந்த ட்விஸ்ட்டு திரித்தல் அருமையாக இருக்கும். அது கண்டிப்பாக திரையரங்கில் போய் பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம சூர்யா அண்ணனுக்கு நல்ல ஒரு கம்பேக். இந்த சரியாக சொன்னோன்னா ரிட்ரோவில் ரீஇன்ட்ரோ ஃபார் சூர்யா. சூர்யாவோட படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமான சண்டை காட்சிகள். சத்தம் கம்மியாக இருக்கணும், ரத்தம் அதிகமாக இருக்கணுன்ற மாதிரி முழுக்க சண்டை தான். ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான். நல்லா இருந்துச்சு. அண்டு ஒரு சில இடத்துல லேக் ஆச்சு. அண்டு ஹீரோயின் தான் கொஞ்சம் கடுப்பேற்றிட்டாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி ஹீரோயினை போட்டு தள்ளியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துலலாம் ஹீரோ பக்கம் நியாயம் இருந்தாலும் ஹீரோயின் அதை கேட்காம கொஞ்சம் இதுவாக பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கே கடுப்பாகும். இது என்னடா இந்த இப்படி பண்ணிகிட்ருக்கு ஹீரோயின், கதை நாயகி அப்படின்ற மாதிரி. அதை சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். அவளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது சரியான நேரத்தில் காப்பாற்றுவார். காப்பாற்றும் போது கொஞ்சம் வன்முறை நடந்துடும். அப்போ நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி சண்டை போட்டுட்ருப்பாங்க. இது என்னன்னு நீங்கள் திரையரங்கில் போய் பாருங்கள். அதுதான் சரி. இங்கே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும். அந்த இடத்துல ஹீரோ பக்கம் தான் நியாயம் இருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு அதை கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த நேரம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்னடா இது அப்படின்ட்டு இதை கொஞ்சம் திருத்தி இருக்கலான்ற மாதிரி. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் எப்படி முழு சீசன் நல்லா ஆகிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் நம்ம டெனேரியஸ் செத்தவொடனே ஒரு மாதிரி ஏன்டா இப்படி முடிச்சிங்கன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ஹீரோயின் இது என்ன புரிஞ்சுக்காமல் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி ஒரு சில இடங்களில் இந்த இடத்துக்கு இது தேவையில்லைன்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் இருந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்லி குட்டையை குழப்ப விரும்பலை. நீங்களே நேரில் போய் பார்த்துட்டு, சப்போஸ் எனக்கு தான் அப்படி தோணியிருந்தால் கூட இருக்கலாம், உங்களுக்கு அப்படி தோணாமல் கூட இருக்கலாம். இந்த காணொளி பார்த்திங்கன்னா முழுக்க என்னோடய கருத்து தான். முழுசாக பார்த்தோன்னா நல்ல படம், நல்ல கருத்தான படம். அவர் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு புரியும்படி சொல்லிகிட்ருக்காரு. அவரோட அந்த முன்னெடுப்புக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாட்டு எல்லாம் அருமை. ஆனால் இதுக்கு நல்ல ஒரு தூண் மாதிரி இருந்திருக்காரு. 3 தலை ட்ராகன் வரும் பாருங்கள், நம்ம மீமில் போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி 3 பேர் 3 தலையாக அந்த படத்துக்கு நின்று கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நிறையா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நம்ம பிரகாஷ் ராஜ், ஜிஜு ஜார்ஜ், அவர் கதாபாத்திரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவரோட நடிப்பும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரியாக அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா பொருந்திருந்தார். அப்புறம் இந்த சிங்கம், புலி, கருணாகரன்லாம் வந்திருந்தாங்க. ஜஸ்ட்டு வாமா மின்னல்ன மாதிரி வந்த வேகத்தில் போயிட்டாங்க. அவங்க அவ்வளோவா நம்ம மனசில் பதியல இந்த படத்தில். நாயகி கடைசி வரையே வராங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு அவங்க கதாபாத்திரத்தை மெருகேற்றியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ தான். பெருசாக அந்த மாதிரி நிறையா குறை சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் சுருக்கியிருக்கலாம். ஒரு சில இடத்துல லேக் இருக்குது, ஒரு சில இடத்துல கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரி இருக்குது.
மத்தபடி மொத்தமாக படம் பார்த்தோன்னா கடைசியில் இந்த கடைசி காட்சிகள், கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் இன்னும் நல்லா இருந்துச்சு. படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சம்போது கார்த்திக் சுப்புராஜ் படம்னு போட்ட பிறகு ஒரு சில காட்சிகள் வச்சுருந்தாங்க. படத்தோட நீட்சி தான் அதெல்லாம் ஒரு நகைச்சுவை காட்சி அது. அதெல்லாம் இன்னும் நல்லா இருந்துச்சு. கடைசியாக திரையரங்கு விட்டு வரும்போது நல்ல படம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கும் வரும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கருத்து பெட்டியில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.